பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்து இல்லை இப்போ திருப்பி போயிட்டோம். Free time. Yeah. ஏர்போர்ட் அடிக்கு வந்துட்டேன் பாருங்க. இப்போ என்னென்னா அதோட 4 மணித்தியாலம் விமான பயணம். இப்போ அந்த புது நாட்டுக்கு போகிறது தான் போய் கொண்டிருக்கேன். என்ன பிரச்சனைன்னா அன்றைக்கு விடிய வர 7 மணி பஸ் எடுத்து இங்கேருந்து கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு போய் என்னென்னா ஒரு நாட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கேன். 7 மணிக்கு இங்கேருந்து பஸ் ஏர்போர்ட் பஸ் எடுத்து போய் அப்புறம் அங்கே பின்னேற 4 மணிக்கு வாங்கி போகணும். போய் பார்ப்போம். இப்போ இவரை வந்து யாழ்ப்பாண கல்லூரியில் ராக்கி போட்டு அப்படியே அலை போகிறோம். இப்படி இப்போ வந்து 7 மணி விடிய எவ்வளோன்னா பாருங்க இப்படி இருக்காங்க. ஜெஃப்னா பழச்செடி வந்துட்டு பாருங்க. யாழ்ப்பாண கல்லூரி யாழ்ப்பாணம் அப்படியே ஜெஃப்னா அப்படியே அப்போ இது யாழ்ப்பாண கல்லூரி தானே இது தமிழில் அப்படித்தான் போட்டிருக்கலாம். ஆனால் இது வட்டு ஹிந்து வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி சொல்லுவோம். சின்ன பிள்ளைகளுக்கு வெயிட் ஆன பேக்கில் தான் பாருங்க பார்த்துட்டு பாய். மாடை மேய்ச்சி கொண்டு போகிறேன் யாழ்ப்பாணத்தில் இருந்து. ஆட்ட மாடு பாருங்க சம்பவத்தை பாருங்க. ஓடிட்டு யாழ்ப்பாணம் புது பஸ் ஸ்டாண்ட் அடிக்க வந்தாச்சு. பேருந்து இல்லையா இதில் ரத்தினா பஸ் வரும். வேறையில் ஒரு பஸ் இல்லாமல் நான் வேறு இப்போ வந்துடும். இந்த அதில் நிப்பாட்டுவோம். வேறு கல்யாணம் விட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு தான். இப்போ என்னத்துக்குன்னு சொன்னால் இங்கே தமிழ் மக்கள் வாழ்கிற ஒரு புது நாட்டுக்கு போக போகிறேன். அந்த நாடு வந்து ஐரோப்பா நாட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு குட்டி நாடு. போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்று. நாடு வந்து பிரான்ஸ் காலனித்துவ நாடுன்னு சொல்லலாம். என்ற அதுக்கு கீழே தான் இருந்தது. இப்போ வந்து தனி நாடாக வந்துட்டுது. என்றாலும் அங்கே நிறைய ஐரோப்பியர் நாட்டுக்காரர் கூடிய அந்த ஆதிக்கத்தை பார்க்கலாம் நீங்கள் போனால். இப்போ அங்கே திருமண வைபவம் நடந்துருக்குது. ஃபோட்டோ ஷூட் இந்தா ஏர்போர்ட் வழியால் போகிற கொழும்பு ஏர்போர்ட் வழியால் போகிற பஸ்ஸில் நிறைய போகிறேன். ரத்தினா பஸ்ன்னு சொல்லி எனக்கு நாளைக்கு விடிய வரலன்னா 4 மணிக்கு தான் இங்கேருந்து விமான பயணம் அங்கே கொழும்பு ஏர்போர்ட்டில் இருந்து. அப்போ இங்கே வந்துட்டு இதில் இருந்து பஸ் எடுத்தால் அன்றைக்கு பின்னேற 4 மணிக்கு போயிடும். அதில் ஒரு ஹோட்டல் எடுத்து அதில் தங்கிட்டு அதில் இருந்துட்டு அப்படியே போயிடுவேன். அதுக்கு போகிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் விமான பயணம். சிங்கப்பூருக்கு 5 தரம், இந்தியா 10 தரம் போயிட்டேன். அதை தாண்டி மொத்தமாக வேறு நாடுன்ற அடிப்படையில் 14ஆவது நாட்டுக்கு போகிறேன். உலகத்திலேயே சிங்கப்பூரை விட என்று சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் தேடி பார்த்த அளவில் செலவு கூடின இடம்னு சொன்னால் நாடு தான். சரியோ நிறைய தமிழாக்கள் வசிக்கணுமா. அந்த நான் எதிர்பார்த்த 2 நாட்டில் ஒரு நாட்டுக்கு இப்போ போகிறேன். மற்ற நாட்டுக்கு நான் பிறகு போவேன். அதை நீங்கள் காணொலியை முழுமையாக பாருங்க. யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் காலை மேலே எப்படி இருக்கான்னு சொல்லி. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து யாழ்ப்பாணம் திருவோணமலை நீங்கள் போகிறேன்னு சொன்னேன். திருவோணமலை பஸ் இருக்கும். முடியவில்லைன்னா அங்கேருந்து வருமாம். இங்கேருந்து போகிறது 3:30 ஆகுமாம். ரத்தினா பஸ் வந்துடுது பாருங்க. அண்ணா இதில் உடையில சாமான் கிடக்க வேணும். இதான் வந்து ஏர்போர்ட் போகிற பஸ் ரத்தினா பஸ். சீட்டு பாருங்க அப்படியே கலண்டு ஒன்று வந்துருக்கு. நம்பியும் இருக்க என்ன எப்படி கலந்து
கிளிநொச்சி அடிக்க வந்தது, கிளிநொச்சி டவுன். பவுனியா பஸ் ஸ்டாண்டில் நிப்பாடி வச்சுக்க. இதில் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன், அதாவது கழிப்பறைக்கு போகிறது. மற்ற அதே நேரம் இதில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, ரத்னா க்ரோசரி ஷாப்னு சொல்லிட்டு. இங்கே ஷோர்டிஸ்ட் வாங்கினேன், பட்டீஸ் அண்டு அப்புறத்துக்கு வர எங்கே நிப்பாட்டுவினா பார்ப்போம் என்ன மாதிரி. அண்டு இல்லை டீசல் 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 இந்த விலை வேறுங்க. வவுனியா கொழும்பு பஸ். வவுனியா கொழும்பு ரோடு இது. இதான் வாங்கின ஷோர்டிஸ்ட். சாப்பாடு கடையில் நிப்பாடி வச்சிருக்கேன் பாருங்க, எந்த இடமான்னு தெரியல. ஸ்மார்ட் மோட்டல் சிங்கிள் ஆட்டல் ஹோட்டல் பாருங்க. போன முறைக்கு முதல் முறை வந்து நம்ம டோக்கன் எடுத்துட்டு சாப்பிடுவோம். அதுதான் மொட்டல் அண்டச்சு போன முறைக்கோ வந்து நின்றான் இங்கே மத்தியானம் தான் மொட்டல் போமாட்டேன். மீன் சாப்பாடு சிங்களாக்கள் வணங்குற தெய்வம் கண்ணகி வேறுங்கோ. இந்த குளத்தில் மீனை பிடிச்சி எங்களுக்கு கொண்டு வந்து அந்த பஸ் வலிக்கிற போது பஸ் வலிக்கிற போது நீர்கொழும்பு கட்டுவா சந்தி அடிக்கு தான் வந்து நிற்கிறேன். இங்கே இருக்கிற பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, வளமையாக வந்து நிற்கிற ஹோட்டலில் அங்கே தான் போய் தாங்கி போட்டு இன்றைக்கு தான், அதாவது அடுத்த நாள் விடிய 1 மணிக்கு தான் நான் படிக்கிற போகிறேன் ஏர்போர்ட்டுக்கு. இங்கே பாருங்க, இது புத்தளம் போகிற பஸ். ஆட்டோ பார்த்து கொண்டு நிற்கிறேன்னு ஆட்டோ வரையில. ஒரு ஆட்டோ பார்க்குறேன், ஆட்டோவை மோட்டர் சைக்கிள் தள்ளி கொண்டு வருது. நல்ல சம்பவம் தான். ஆட்டோக்குள்ள இருந்துட்டேன். யூடியூபர் நெக்ஸ்ட் this lane direct. வளமையாக வர அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன். இது வந்து வில்லா. ஹலோ ஹவாய் வேலை. இங்கே புது ஹோட்டல் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ஹோட்டல் வர போகுது. இது வந்து வர்றாக்க தங்கலாம். அங்காலே ஒரு ஹோட்டல் முடிஞ்சது, இங்கே இனி அடுத்த ஹோட்டல். இது இந்த அம்மாவில் எல்லாமே நல்ல பழக்கம், வந்தால் நீங்கள் இங்கே கதைச்சி பேசி பழகலாம். இப்போ பாருங்க, போன முறை வந்து அதே ஹோட்டலுக்கு தான் நான் வந்தேன். நான் இதுதான் இலங்கையில் வேடுவர்கள், இலங்கையின் வேடுவர்கள். வேடுவர் சரி சரிண்ணா. ஹோட்டல்ஸ் இருக்கு, ஹோட்டல்ஸ் இதான் வந்து பாருங்க. ஹலோ ஹாய். ஓ இல்லையா, இதான் பாருங்க, இதான் ஸ்விம்மிங். அதான் போன முறை என்னை ஏற்றி கொண்டு வந்தார் அண்ணன். இவர் யாழ்ப்பாணம் வந்தார், வீட்டை வேற முடியாம போயிட்டு. இவரை தெரியுமே உங்களுக்கு, போன முறை காட்டிட்டு அதே குயிட்டு மழை வாங்க ஜூஸ் தந்துட்டேன் பாருங்க. அதாவது வெல்கம் ஜூஸ்ன்னு சொல்கிறவன். மாம்பழ ஜூஸ், மாம்பழ ஜூஸ்
வடை தந்த பாருங்க, வடை பருப்பு வடை. டூரிஸ்ட் வரையணும். ஹோட்டல்ஸுக்கு வந்து நிற்கிறேன். இதான் பாருங்க இந்த ரேட்டிங். ஃப்ரான்ஸுக்கு போகிறேன், கொழும்பு ஏர்போர்ட்டெல்லாம் போகிறேன். உண்மையாக நம்ப மாட்டேங்கிறேன், நான் வந்து அதுதான் உண்மை. ஃப்ரான்ஸுக்கு போகிறேன். கிட்டத்தட்ட இது இந்த 2 வருஷ கனவுன்னு சொல்லலாம். எப்படியான கனவுன்னு சொன்னால், அதாவது இந்த நாட்டுக்கு போய் ஆகணும்னு அப்படின்னு சொன்னால் அந்த தேடி தேடி பார்த்து என்ன மாதிரி போகிறது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போனால் இப்போ இன்னொரு ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போகிறேன். குழம்பாதீங்க, வீடியோ முழுமையாக பாருங்க, அப்போ தான் விளங்கும். கடைசியில் எழுத்து போட்டு பார்த்துட்டாங்க, முன்னாடி நடக்கும். இந்த நாடு வந்து கிட்டத்தட்ட சின்ன நாடு, ஆனால் நிறைய தமிழ் மக்கள் வாசிக்கணும். இந்த நாட்டுக்கு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு 1,20,000 ரூபா எனக்கு டிக்கெட் கிடைச்சது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே போகுது டிக்கெட் காசு. 1,70,000 2 லட்சம் சீசனை பொறுத்து. மற்றது வேறு சொல்லணும்னு சொன்னால், அந்த நாட்டில் தமிழ் மக்கள் வசிக்கிறோம். அதோட வந்து நிறைய கோவில்கள் இருக்குது. இது முதல் வந்து லண்டனாக இருந்து பிறகு வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டுது. இப்போ வந்து தனி நாடாக தான் இருக்குது. இருந்தாலும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருந்து. அந்த நாட்டு தாய்மொழியாக வந்து ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், கிரியோல், தமிழ் மக்களும் வசிக்கணும் நிறைய இருந்து. தமிழை வந்து பிறகு மறந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் கலாச்சாரம் பண்பாடுகள் அதில் வந்து மறக்காமல் வச்சுருக்கணும். மற்றது நிறைய இருக்குது, போய் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து. நான் ஏற்கனவே ஒரு ஃப்ரெஞ்ச் தீவுக்கு போனான். அந்த தீவில் மட்டும் கிட்டத்தட்ட இப்படித்தான் அந்த சில பேர்கள் வந்து இங்கேயும் இருக்குது. ஆனால் அந்த மக்களுக்கு தமிழ் மன்றம்னு சொல்லியெல்லாம் இருக்காமல் அந்த நாட்டில். அதையும் போய் பார்ப்போம். சொன்னால் போல் 15ஆம் தேதி சிவராத்திரி வருதல்லோ, அது எப்படி இருக்கும் அங்கேன்னு சொல்லி காட்ட முயற்சி செய்கிறேன். இப்போ நான் வந்திருக்கிற இடம் என்னன்னு சொன்னால், இலங்கையில் கொழும்பில் நீர்கொழும்புன்னு சொல்கிற ஒரு இடத்துல இருக்கிற நிகம்பு புட்டிக் வில்லா. போன முறைக்கு முதல் முறையெல்லாம் வந்த நான் இது எனக்கு தெரிஞ்சவே இல்லைன்றதை தாண்டி நல்லா இருக்கும் இந்த இடம். சரியோ, மற்றது வந்து அங்கே ஹோட்டல், நான் போகிற அந்த நாடு இருக்கல்லோ, அந்த நாட்டில் ஹோட்டல்ஸ் அது இதெல்லாம் சரியான விலையாண்டா சொல்லி விலையில் நெருப்பு விலை. ஆனால் பீச்சில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். அது நான் நேராக போய் பார்க்கல, இப்போ மெப்பெல்லாம் பார்த்து நான் நேராக போய் பார்த்துட்டு எப்படி அனுபவம்னு சொல்கிறேன். டாக்ஸி கிக்ஸி அதாவது சாப்பாடு கூப்பாடு எல்லாம் வந்து சரியான விலையாண்டா சொல்லி வேலையில் பாருங்க. இதுதான் வந்து இந்த ஹோட்டல் பாருங்க. இன்றைக்கி இருக்கிறேன் வெள்ளக்காரர் இப்போ வந்தவன், அதாவது இந்த நாடுன்னு தெரியல, வேலை கதைப்ப மட்டும் யோசிச்சுன்னா. ஆனால் இப்போ ஹோட்டல்ஸில் வந்து இருக்கிறதால வந்து கதைக்க முடியாமல் இருக்குது. இங்கே பாருங்க, இதான் இந்த ஹோட்டல்ஸ் பாருங்க. நிகம்ப புட்டிக் வில்லா, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ வந்து வெளிநாடுக்காரர் வந்தவன் இங்கே இருக்கணும். அதில் வாகனம் கொண்டு வந்து ரத்து விட்டு போனதுக்கு. இதான் வந்து ரிசப்ஷன் சொன்னால் வரவேற்பு அறை. ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து வந்து இலங்கையை சுற்றி பார்த்துட்டு இப்போ திருப்பி போயிட்டோம். 4 time. 4 time, yeah. Third time. 3 time. Third yeah. time. Yeah. Tell me about in French. No problem. You can tell me. My experience in Sri Lanka, the people are so friendly. Okay. The culture is fantastic. Okay. And the country is so beautiful. Okay. So
we need to come back again and again. Oh, thank you. And, yeah. Which food that you like? Sri Lankan food. Rice and curry. Hello. Egg roti. Roti. Yes, Sri Sambal. Lankan breakfast. A lot of fruits. Puttu. You eat puttu? Puttu? Never. In No. our side, puttu. No. Sri Lanka, Jaffna side. Oh, okay. It's different cuisine. Okay. His name? Andrea. 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 Oh. Okay, thank you so much, sister. Thank brothers. you. Okay. Thank you, brother. Nice to Thank meet you. Okay. What is this? This what? Garlic toast. Garlic toast. Garlic. Wow. Sudulunu. Ulli. Komada gat. இருட்டி போட்டுது. இரவு சாப்பாடு. சோயா மீட் கறியும் பருப்பு. இந்த ஹோட்டலை விட்டு போகிறேன். டாக்ஸி வந்துட்டு பாருங்க. கிட்டத்தட்ட போய் சேர சரியாக இருக்குது. அங்கே போக 4:30 தான் ஃப்ளைட் ஃப்ரான்ஸுக்கு. ஓகே ஓகே இப்போ ஃப்ளைட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இங்கேருந்து 20 நிமிஷத்தில் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம் இந்த டாக்ஸியில். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வைங்க போனால் 4:30க்கு போய் அங்கே 4:30 மத்தியாலம் அங்கால 8:30 இலங்கை நேரப்படி 9 மணிக்கு போய் சேருவோம். சரியோ கொழும்பு ஏர்போர்ட் அடிக்க வந்துட்டோம். ஆனால் பின்பக்கத்தால் வந்தவர் இது பிக்மி வந்துட்டு மெத்த பக்கத்தால் விட்டுட்டுது. இங்கே பாருங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளுக்கு வந்துட்டோம் பாருங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்னென்னா ட்ரொலி இருக்கிறது தான் போ. சரியா நாக்குண்ணா ட்ராலி எடுத்துக்கொண்டு போகிறேன். ஏர்போர்ட் அடிக்கு வந்துட்டேன் பாருங்க. இப்போ என்னென்னா இரவு 12:30 ஆக்கால் இந்த சனத்தை பாருங்க இவ்வளோ பேருண்டு. இப்போ வந்த டாக்ஸிக்கு வந்து பிக்மில்லாமல் வந்தேன்னா 1200 ரூபா 10 கிலோமீட்டரோ. இலங்கை காசு 312 ரூபா கொடுத்தீங்கன்னா $1 எடுக்கலாம் போல். செல்லிங் ரேட் பையிங் ரேட் குறைவாக இருக்குங்க. சனத்தை பாருங்க எவ்வளோ பேர் கடைகளை பாருங்க. இங்கே எல்லா பேங்க்லேயும் முறை ரேட் தான் போட்டுருவாங்க. மத்திய வாங்கி இந்த இதன் படி தான் கொடுக்கணும். கஜு கடை அப்பா க்ரௌட்டை பாருங்க. இந்த ஃப்ளைட் வந்து